Hello குட்டீஸ், வணக்கம் and welcome to Eezytutorials. இந்த வீடியோல நம்ம ஃபர்னிச்சர்ஸ் பார்க்க போறோம். அறைக்கலன்கள், சாமான், தளவாடம், தளபாடம், இந்த மாதிரி தமிழ்ல இதுக்கு நிறைய பேர் இருக்கு. அறைக்கலன்கள், ஃபர்னிச்சர்ஸ். நம்ம பொருட்கள் வைக்கிறதுக்கு பயன்படுத்துற இதோட பேர் என்ன? மேசை, டேபிள். மேசை, டேபிள். உட்கார்றதுக்கு உதவுற இதோட பேரு நாற்காலி. 4 கால் இருக்குது இல்லையா? சேர். நாற்காலி, சேர். இது நீள் சாய்விருக்கை இல்லனா சொகுசு இருக்கை. சோஃபா, சாய்விருக்கை, சோஃபா. 3 கால்கள் இருக்கிறதோட பேரு முக்காலி, ட்ரைபாட். ஸ்டூல் அப்படின்னு சொல்லிக்கலாம். முக்காலி, ட்ரைபாட். ஏறுவதற்காக பயன்படுறது இதோட பேரு ஏணி, லேடர். ஏணி, லேடர். நம்ம உட்கார்றதுக்காக இருக்கிறத பஸ்லயோ இல்ல எந்த இடத்துலயோ உட்கார்றதுக்கு பயன்படுறத சீட் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கை, சீட். தரையில பலகையில உட்கார்றத மரப்பலகை, உடன் பிளாங்க் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பேரு உடன் பிளாங்க், மரப்பலகை. நம்ம பார்க்ல, ஸ்கூல்ல எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, இந்த ஜாமானோட பேர் என்னது? விசுப்பலகை, பெஞ்ச். விசுப்பலகை, பெஞ்ச். இது எழுத்து மேசைன்னு சொல்லலாம், இல்ல மேசை, டெஸ்க். எழுத்து மேசை, டெஸ்க். படுக்கிறதுக்கு பயன்படுற இந்த சாமானோட பேரு கட்டில், காட். கட்டில், காட். கட்டில் மேல நம்ம போட்டு வச்சிருப்போம் இல்லையா, அத படுக்கை இல்லனா மெத்தை அப்படின்னு சொல்லலாம். பெட். படுக்கை அல்லது மெத்தை, பெட். பெட்டே இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ்ல ஒரு சில இடங்கள்லாம் மேல மேல இருக்கும். அதோட பேரு அடுக்கு படுக்கை, பங்க் பெட். அடுக்கு படுக்கை, பங்க் பெட். இந்த வகையான நாற்காலிக்கு பேரு சாய் நாற்காலி, ரெக்லைனர். சாய் நாற்காலி, ரெக்லைனர். இத ஈச்சர்னு பேச்சு வழக்குல சொல்லுவாங்க. இதுவும் சாய் நாற்காலி. ஈஸி சேர், ரெக்லைனர். ஈஸி சேர். மடக்கி வைக்கிற மாதிரி இருக்கிற இந்த நாற்காலியோட பேரு மடக்கு நாற்காலி, ஃபோல்டிங் சேர். மடக்கு நாற்காலி, ஃபோல்டிங் சேர். சக்கரங்களுடைய இந்த நாற்காலியோட பேரு சக்கர நாற்காலி, வீல் சேர். சக்கர நாற்காலி, வீல் சேர். பிரம்பால ஆன நாற்காலியோட பேரு பிரம்பு நாற்காலி, ராட்டன் சேர். பிரம்பு நாற்காலி, ரட்டன் சேர். உருள்ற தன்மையோட நாற்காலியோட பேரு உருளும் நாற்காலி, ரோலிங் சேர். இத சுத்தவும் முடியும், உருட்டவும் முடியும். உருளும் நாற்காலி, ரோலிங் சேர். இது உயர்ந்த நாற்காலி, ஹை சேர். உயர்ந்த நாற்காலி, ஹை சேர். உயரம் அதிகமா இருக்கும். இது சின்ன மேஜை, சிறு மேஜை இல்லனா அவிழக மேஜைன்னு சொல்லுவோம். டீபாய் இல்ல காஃபி டேபிள். உணவருந்துற மேசைய அவிழக மேசை அப்படின்னு சொல்லுவோம், இல்லனா உணவருந்தும் மேசை, டைனிங் டேபிள். அவிழகம் அப்படின்னா உணவு. எழுத்து மேசை, ஸ்டடி டேபிள். எழுத்து மேசை, ஸ்டடி டேபிள். படிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? கம்ப்யூட்டர், கணினி வைக்கிறதுக்கு உபயோகப்படுற மேசையோட பேரு கணினி மேசை, கம்ப்யூட்டர் டேபிள். கணினி மேசை, கம்ப்யூட்டர் டேபிள். நம்ம அலங்காரம் பண்றதுக்கு உபயோகப்படுத்துற மேசையோட பேரு ஒப்பனை மேசை, ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஒப்பனை மேசை, ட்ரெஸ்ஸிங் டேபிள். நம்ம பொருட்களை உள்ள வைப்போம் இல்லையா, இந்த மாதிரி பூட்டு போட்டதை, இத அலமாரி, கபோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அலமாரி, கபோர்ட். துணிமணிகள் வைக்கிறதுக்குன்னு பிரத்யேகமா உபயோகப்படுத்துறது ஆடை மாடம், அல்மிரா. ஆடை மாடம், அல்மிரா அப்படின்னு சொல்லுவோம். இத துணிமணி நிலையடுக்கு, வார்ட்ரோப் அப்படின்னு சொல்லுவோம். துணிமணி வைக்கிறதுக்காக மட்டும் இத பயன்படுத்துவோம். இது காட்சி பெட்டி, ஷோகேஸ். காட்சி பெட்டி, ஷோகேஸ். நம்ம வாங்கின பதக்கங்கள் அதெல்லாம் இதுல அடுக்கி வைப்போம் இல்லையா? குழந்தைகள் படுப்பதற்காக பயன்படுத்துற இதோட பேரு தொட்டில், கிராடில். தொட்டில், கிராடில். குழந்தைகளுக்கு படுக்கிறதுக்குன்னு சின்னதா கட்டில் மாதிரி இருக்கும் இல்லையா, இதோட பேரு குழந்தை கட்டில், கிரிப்.
குழந்தை கட்டில் கிரிப். நம்ம சொகுசா இருக்கணும்னு நம்ம உட்கார இடத்துல வைப்போம்ல, இதோட பேரு பஞ்சடை கைத்திண்டு குஷன். பஞ்சடை கைத்திண்டு குஷன். இந்த வகையான நாற்காலிக்கு பேரு சாரி நாற்காலி விங் சேர். சாரி நாற்காலி விங் சேர். கைகளுடைய இந்த நாற்காலிய கை நாற்காலி அப்படின்னு சொல்லுவோம். ஆர்ம் சேர். கை நாற்காலி ஆர்ம் சேர். இந்த மாதிரி ஆடும் தன்மையுடைய நாற்காலிய ஆடும் நாற்காலி ராக்கிங் சேர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கால் வைக்கிறதுக்கு பயன்படுற இந்த சாமானோட பேரு அடித்தாங்கி ஃபுட் ரெஸ்ட். அடித்தாங்கி ஃபுட் ரெஸ்ட். இத பீன் பேக் பீன் பை அப்படின்னு சொல்லுவோம். வாசல்ல காலணிகள் வைப்பதற்காக பயன்படுற இந்த சாமானோட பேரு காலணி அலமாரி ஷூ ரேக். காலணி அலமாரி ஷூ ரேக். அறைய ரெண்டா பிரிக்கிறதுக்காக வைக்கிற இதோட பேரு அறை பிரிப்பான் ரூம் டிவைடர். அறை பிரிப்பான் ரூம் டிவைடர். இது முகாம் படுக்கை கேம்ப் பெட். முகாம் படுக்கை கேம்ப் பெட். இது சார்பை பங்க் ஷார்பை. இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ஸ்டூல நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பார் ஸ்டூல். எல்லார் வீட்லயும் வாசல்ல இருக்கிற இதோட பேரு கதவு டோர். ஜன்னலோட பேரு சாளரம். இது இழுப்பறை மேசையின் இழுப்பறை டேபிள் டிராயர். இழுப்பறை டிராயர். மூங்கில் கூடை. இதிலும் நம்ம பொருட்கள் வைப்பதற்கு பயன்படுத்துவோம் இல்லையா? விக்கர். மூங்கில் கூடை விக்கர். ஒரு சின்ன பயனுள்ள தகவல். கோயம்புத்தூர்ல பாலக்காட் ரோட்ல கேபிட்டல் ஃபர்னிச்சர்ஸ் அப்படிங்கிற கடை இருக்கு. இந்த கடையில நல்ல தரமான பொருட்கள் தராங்க. விலையும் நமக்கு ஏத்த மாதிரி இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கு. ஒரு 7-8 வருஷமா இந்த அண்ணன் கிட்ட தான் நான் வாங்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் போய் கடையை பாருங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழுங்க. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. நீங்க புதிய வியூவரா இருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞாபகமா இன்ஸ்டன்ட் அப்டேட்காக பெல் பட்டனை அமுக்குங்க. நன்றி.